நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 6 வயது முதல் 60 வயது வரை நம்ம வாழ்க்கையில பல விஷயத்துக்காக நம்ம போராடிட்டே இருப்போம். வாழ்க்கையே போராட்டம் தான். அப்படிப்பட்ட அந்த போராட்டத்தில் ஒரு 3 விஷயங்கள் அந்த போராட்டம் நமக்கு முடிய போகுது. யாருக்கு? கும்பராசியில பிறந்த உங்களுக்கு தாங்க. ஆடி முதல் மார்கழி மாதத்திற்குள் இந்த இடைப்பட்ட இந்த 6 மாத காலகட்டத்தில் தட்சிணாயனம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் முக்கியமா நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு 3 விஷயம், 3 போராட்டம் முடியும் நிச்சயம். ஸோ அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே கும்பராசியில பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ர பயிற்சி பலங்களாக பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சிங்க. அப்புறம் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, இந்த 2024 ஆடி மாதம் பிறந்துச்சு. ஸோ ஆடி முதல் மார்கழி மாதம் வரை சூரியன் தெற்கு நோக்கி பயணிப்பார். இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பா அதீத நன்மைகள் நிச்சயமா உலக மக்களுக்கு நடைபெறும். ஸோ அந்த ஒரு நேரத்தில், அந்த ஒரு தருணத்தில் உங்களுடைய கும்பராசிக்கு எப்படி நடக்கும், என்ன பலன் யோகமாக இருக்கும்? குறிப்பா 2 கிரகத்துடைய வக்ரம் இந்த 6 மாதத்திற்குள் நடைபெற போகுது. அந்த 2 கிரகமும் மிகப்பெரிய கிரகங்கள். ஒன்று சனிவானுடைய வக்ரம். ஆல்ரெடி சனிவான் வக்ரம் அடைஞ்சிட்டாரு. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை வக்ரகதியில தான் இருப்பார். ஸோ இதற்கு அடுத்து குரு பகவான் புரட்டாசி மாதம் வக்ரகதி அடைய போறாரு. எங்க இருக்கிறாரு? ரிஷபராசியில் இருக்கிறார். ஸோ இந்த 6 மாதத்திற்குள் இந்த 2 கிரகத்துடைய வக்ரம், இதனாலையும் பல மாற்றங்கள் சந்திக்க போகிறீர்கள் நீங்க. ஸோ டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஆடி மாதம், கிட்டத்தட்ட ஆடி மாதத்துடைய பாதி நாட்களை நம்ம கடந்தாச்சு. ஸோ ஆடி மாதம் என்றாலே கடகராசியில சூரியன் பிரவேசிப்பாரு. ஸோ உங்களுடைய கும்பத்திற்கு 7ஆம் வீடான சிம்மத்திற்கு அதிபதி தான் இந்த சூரியன். அவர் 6ல் இருக்கிறார். ஸோ 6ல் இருக்கின்ற பொழுது பழைய கடன் முடிவடையும். கடனை அடைக்கிறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணுன்ற விஷயத்த நீங்க ஸ்டெப் எடுக்க ஆரம்பிங்க. துரோகிகள் வெளியில் தெரிய வருவார்கள். அதாவது துரோகிகள் எதிரிகளாக உருமாறுவார்கள். யாரு கூட இருந்து குழி பறிச்சது, யாரு உங்களுக்கு அந்த துரோகத்தை பண்ணது அப்படின்னு தெரியாமலேயே நீங்க மாட்டிக்கிட்டு இருப்பீங்களா? அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயம் இப்போ வெளியில தெரிய வரும். யார் அந்த துரோகி அப்படின்றத கண்டுபிடிச்சிருவீங்க. தீராத கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதற்கேற்ப காலமும் சில வாய்ப்புகளை கொடுத்துவிடும் இந்த ஆடி மாதத்தில். மற்றும் வேலை நிமித்தமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்துருவீங்க. ஸோ மாறலாமா மாற வேண்டாமா, அதாவது வேற கம்பெனிக்கு மாறலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் ஒரு தெளிவு கிடைச்சிடும். ஸோ வேலை விஷயத்தில் ஒரு தெளிவு நிச்சயமான முறையில் பிறக்கும் இந்த ஆடி மாதத்தில். இதற்கடுத்து 7ஆம் வீடான சிம்ம ராசிக்கு ஆவணி மாதம் இந்த சூரியன் பயிற்சி அடைகிறாரு. ஸோ ஆவணி மாதம் தன்னுடைய வீட்டில் தானே ஆட்சி பெற்றிருப்பார். ஸோ ஆவணி மாதம் முழுவதும் சூரியன் தன்னுடைய ராசியில் சிம்ம ராசியில் இருப்பார். ஸோ கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனிவனுடைய பார்வை பெரிதளவு பாதிக்காது சூரியனை. ஏன் அப்படின்னா சனிவன் வக்ரமா இருக்கிறார். ஸோ உங்களுடைய ராசிநாதன் வக்ரமா இருக்கும்போது பார்வையால் பெரிதளவு தடை கொடுக்க முடியாது. 7க்குரியவன் 7லே ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் வாழ்க்கை துணையோடு போராடி கொண்டிருந்த கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு அந்த போராட்டம் முடிவு பெறும். ஆமாங்க, புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணை, தவறான பழக்க வழக்கத்திற்கு அடிமையான வாழ்க்கை துணை, உங்களை விட்டு பிரிந்த வாழ்க்கை துணை. ஸோ அந்த வாழ்க்கை துணையால் உங்களுக்கு இழைக்கப்பட்ட கஷ்டங்களும் நஷ்டங்களும் பிரச்சனைகளும் கண்டிப்பா இனிமேல் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். ஏன்னா 7க்குரியவன் 7லே ஆச்சு. ஸோ தன் புத்தி சுயபுத்திக்கு வந்து விடுவார்கள். அதனால இனிமே காதல் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்த கணவனை ஒன்று சேர்வதற்கு இந்த ஆவணி மாதம் ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு. மேலும் கும்பராசியில பிறந்த உங்களுக்கு இந்த திருமண தடை, இன்னும் கல்யாணமே நடக்கலங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்களா? அப்படிப்பட்ட அந்த கல்யாணம் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு இந்த 2024 இந்த ஆவணி மாதம் சிறப்பான முறையில் இருக்கு. மேலும் அதற்கு ஒரு முக்கிய ஒரு காரணம் என்னன்னா, குரு பகவான் உங்களுடைய கும்பத்திற்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறார். ஸோ சுகஸ்தானத்தில் குருவான் இருக்கிறார். ஸோ உங்களுடைய ராசிநாதன் வக்ரமாக இருப்பதால் இதுவரை கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு பயந்துகிட்டு இருந்த நீங்க இனி கல்யாணத்திற்கு சம்மதம் தெரிவிப்பீர்கள். ஸோ ஒரு சரியான ஒரு முடிவை நீங்க எடுத்துருவீங்க. எடுக்க வைத்து விடும் காலம். ஸோ அப்படி திருமண வாழ்க்கைக்கு பச்சை கொடி காட்டித்தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டும். திருமணமும் வாழ்க்கை துணையும் இனிமேல் சிறக்கும். உங்களுக்கு அதுல எந்த சந்தேகம் இல்லை. நட்பு, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நண்பர்கள் செய்த துரோகங்கள் இனி இருக்காது. நண்பர்கள் நல்லவர்களாக இனி மாறுவார்கள். அதனால் கவலைப்படாமல் இருக்கலாம். தொழில் ரீதியாக நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். அரசாங்க சம்பந்தமான வேலை மற்றும் தொழில் மற்றும் கடன் உதவி கண்டிப்பா கிடைக்கும் இந்த ஆவணி மாதத்துல. இதுக்கடுத்து சூரிய பகவான் அப்படியே கன்னிராசிக்கு இடம்பெறுந்தார் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும்
சூரியன் கன்னிக்கு போனால் அங்கே ஏற்கனவே கேதுவன் வந்திருக்கிறார். கேதுவோடு சூரியன் இணைகிறார். அது கும்பராசி உங்களுக்கு அது 8ஆம் வீடாக அமைகிறது. ஸோ 8ஆம் வீட்டில் சூரியன் கேது இணைந்து அதே நேரத்தில் குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா குருவான் 4ஆம் வீடான ரிஷபத்துல 5ஆம் வரையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த புரட்டாசி மாதம் வக்ரம் அடைஞ்சிடறாரு. ஸோ ஆக மொத்தம் சூரியன் கேது தனித்து இருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகளில் பழைய கர்மாக்கள், தோஷங்கள், பாவங்கள் நீக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். கண்டிப்பாக முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தம் தர்ப்பணம் முடிஞ்சு தவறாமல் கடைபிடிங்க. அதே போலதான் பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை கொஞ்சம் விரிவடையும், பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஒரு பிரச்சனை அதிகமாச்சுன்னா என்ன அர்த்தம்னா அந்த பிரச்சனை முடிய போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி மூடி கிடந்த பிரச்சனைகள் வெளியில் தெரிய பெறும். கண்டிப்பாக ஒரு வழக்கு தொடர்றது அல்லது ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்துக்கு போகிறது பண்ணுற பிரச்சனைகளுக்கு அதிகப்படியான வாய்ப்பில் இருக்குது. ஆனால் கவலைப்படாமல் இருக்கலாங்க. ஏன்னா உங்களுக்கு இது சாதகமாக தான் முடியும். சரிங்களா? ஏன்னா உங்களுடைய கும்பராசிக்கு 7க்குரியவன் சூரியன். ஸோ அதனால உங்களுடைய முயற்சி இல்லாமல் கூட உங்களுடைய உறவுகளும் நட்புகளும் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து பல பிரச்சனைகளை முடிச்சு கொடுப்பாங்க. அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக நீங்கள் இருக்கணும். வாழ்க்கை துணை வழியில் மட்டும் வழக்குகள் தொடுத்து விடாதீர்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக முடியாது. அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. மேலும் இந்த ஒரு நேரத்தில் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வெளிநாடு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய யோகம் கண்டிப்பாக நம்மளுக்கு உண்டு. அரசாங்க வழியிலும் பூர்வீக சொத்துக்கள் வழியிலும் லாபம் கிடைக்கும் மறைமுகமான வழியில். இதை பயன்படுத்திங்க இந்த புரட்டாசி மாதத்தில். ஸோ இதற்கு அடுத்து நம்ம பார்க்குறது கார்த்திகை ஐப்பசி மாதம். இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் அப்படியே போயிடுச்சு, துலா ராசிக்கு போயிடுறாரு. துலாம் ராசியில சூரியன் நீசம் அடைந்து விடுகிறார். எப்பவுமே அங்கே நீசம் அடைஞ்சிடார். 7க்குரியவன் அங்கே துலா ராசியில் நீசம் அடைஞ்சிடார் 9ஆம் வீட்டில். அப்போ அடங்காத வாழ்க்கை துணை அங்கே அடங்கும். கண்டிப்பாக அது நடக்க போகுது. அரசாங்க ரீதியாக இருந்த தொந்தரவுகள் குறையும் மறையும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் வாழ்ந்த எதிரிகள் பிரச்சனை நீங்கும். கடன் பிரச்சனையும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் உறவுகளாக ஏற்பட்ட தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்க இவங்க கூட இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்களா, அப்படி கூட வேலை பார்க்குறவங்க கொடுத்த குடைச்சல்கள் குறையும் மறையும். ஸோ இந்த ஐப்பசி மாதத்தில் புதிய வேலை தேடுபவர்கள் தாராளமாக வேறு கம்பெனிக்கு வேலைக்கு மாறுறது தேடுறது கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் வீடு கட்ட ஆரம்பிப்பது அல்லது ஒரு சொந்தமாக நிலம் வாங்கணும்னு நினைக்கிறது தாராளமாக இந்த ஒரு மாதம் செய்யலாம். சிறப்பான முறையில் இருக்குது இந்த ஒரு மாதம். அதே போல் கொடுத்த கடனை திருப்பி கொடுத்து அடைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இந்த மாதம். சரிங்களா? ஸோ இதற்கடுத்து கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தை வரைக்கும் சூரியன் அப்படியே இடப்பிடிச்சு விருச்சிக ராசிக்கு பெறுவார். அப்படி விருச்சிக ராசிக்கு செல்லக்கூடிய அந்த சூரியனை சனிவான் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ மட்டும் சனி எப்படிங்க பார்த்தாரு அப்படின்னு கேட்கலாம். கார்த்திகை மாதம் சனிவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு. ஆனால் குருவான் வக்ரத்தில் தான் இருக்கிறார். ஸோ குரு பார்வை இல்லாமல் சனி பார்வை மட்டும் இந்த சூரியனுக்கு கிடைச்சி கொண்டிருக்கக்கூடிய கார்த்திகை மாதம். ஸோ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு சனி பார்வையும் கிடைக்கிறதுனால நீங்கள் தொழில் தொடங்கினாலும் நீங்களே ஒரு தொழிலாளி போல இருந்து வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உருவாகும். பரம்பரை தொழில், பூர்வீக தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல பழைய கணக்கு வழக்குகள் முடிக்கப்படும் இந்த கார்த்திகை மாதத்துல. எப்பேற்பட்ட பழைய பாக்கி இருந்தாலும் நீங்க முடிச்சு கொடுத்துடுவீங்க. அதே போல அரசாங்க விஷயத்துல தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றம், தொழில் ரீதியான ஒரு சப்போர்ட் நிச்சயம் கிடைக்கும். மேலும் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்கிறது. மேலும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபைனான்ஸ் சம்பந்தமான தொழில்துறைகள், போக்குவரத்து சம்பந்தமான தொழில்துறைகள் நிச்சயம் சிறக்கும். அதனால் லாபங்கள் கிடைக்கும். படிக்கின்ற மாணவர்களுக்கு அரசாங்கம் உதவி செய்யக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் நிச்சயம் கிடைக்கும். ஒரு எஜுகேஷன் லோன் போட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள், தொல்லைகள் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கணிசமான முறையில் குறையும் மறையுங்க. சரிங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி உடல் ரீதியான உடல் வெப்பம் சம்பந்தமான உடல் ஹீட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அந்த உடல்நோய் பிரச்சனை குறையும் மறையும். ஸோ இதுக்கு அடுத்து மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரைக்கும் சூரியன் அப்படியே இடப்பெயர்ச்சி அடைஞ்சு உங்களுடைய கும்பராசிக்கு 11ஆம் இடம் தனுசுக்கு வந்துடுறாரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது. ஏன்னா வேற எந்த கிரகத்தோட பார்வையும் கிடையாது. தனுசுல எப்பவுமே சூரியன் வரும்போது நல்ல ஒரு பலம் பெறுவார். அதனுடைய அடிப்படையில் கிடைக்காத லாபங்கள் கிடைக்கும். வராத பணங்கள் வசூலாகும். ஸோ பண வசூல் செய்வதற்கு மார்கழி மாதம் சிறப்பான முறையில் உங்களுக்கு இருக்கு. புதிய அத்தியாயம், புதிய பணத்தை நீங்க பார்க்க போறீங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளை நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இதுவரை கிடைக்காத அந்த மாதிரியான ஒரு வருமானத்தை பெறக்கூடிய புதிய ஒரு வேலை, உத்தியோகம், தொழில் போன்ற உத்தியை நீங்கள் கடைபிடிப்பீர்கள். மேலும் இந்த ஒரு நேரத்தில் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவோம். ஸோ லக்கில் ஒரு ஜாக்பாட்டான ஒரு விஷயம் கிடைக்க போகுது. பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களை பழக்க வழக்கமோ அல்லது பெரிய ஒரு போட்டியில் ஜெயிச்சு பெரிய ஒரு கை நிறைய ஒரு லாபத்தை பார்க்கறதுக்கு இந்த மார்கழி மாதம் சாதகமாக இருக்கும். பயன்படுத்திங்க, விட்டுறாதீங்க. சரிங்களா? ஸோ ஆக மொத்தம் இந்த தட்சிணாயன காலகட்டம் ஆடி முதல் மார்கழி மாதம் வரை நிச்சயம் பல கஷ்டங்கள், போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு. மேலும் சனிவான் வக்ரமாக இருப்பதால் எப்போதுமே
மற்றவர்கள் என்ன சொல்றாங்க, மற்றவங்க என்ன ஒரு முயற்சி பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு பேசுறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் பதில் கொடுப்பது நல்லது. வாக்குகளை கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள், வார்த்தைகளை விட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். இதுல மட்டும் நீங்க கவனமா இருந்துக்குங்க. ஸோ நல்ல நாம் இன்றைய கும்பராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு வெள்ளவதிவாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு நடக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் ஆறுதல் நினைப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.